அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் பணிபுரியும் 2,15,000 தொழிலாளர்களின் வாழ்க்கை கேள்விக்குறி. விசா ரத்தாகும், எச்சரிக்கை மணி அடிக்கப்பட்டுள்ளது. மிக மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பான முக்கிய சட்டம், பயணிகள் அதிக எச்சரிக்கை. அடுத்து 21 பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. அடுத்து செலவு மிக குறைந்த நாடுகள் லிஸ்ட்டில் குவைத்திற்கு 2வது இடம் கிடைத்துள்ளது. இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தில் இன்று மிக முக்கியமான நிகழ்வு நடக்க உள்ளது. அதாவது குவைத்தின் மத்திய சிறைச்சாலையில் கொலை குற்றவாளிகள் 8 பேருக்கு இன்று மரண தண்டனை நிறைவேற்றப்பட உள்ளதாக பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இந்த 8 குற்றவாளிகளில் 7 பேர் குவைத்திகள், ஒருவர் வெளிநாட்டவர். 2025ஆம் ஆண்டு நிறைவேற்றப்படும் முதல் சுற்று மரண தண்டனை இதுவாகும் என உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. 2022ஆம் ஆண்டு 7 பேருக்கும், அதன் பிறகு 2023இல் எந்த ஒரு மரண தண்டனையும் விதிக்கப்படவில்லை. 2024ஆம் ஆண்டு 6 பேருக்கும், ஆக மொத்தம் கடந்த 4 ஆண்டுகளில் மட்டும் 21 பேருக்கு மரண தண்டனை விதித்து தீர்ப்பு வழங்கியுள்ளது குவைத்துடைய நீதித்துறை. கடந்த ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா குவைத்தில் பல கொலை குற்றங்கள் பதிவாகி வருவது அதிர்ச்சி அளிப்பதாக உள்ளது. இந்த மாதிரியான கடுமையான மரண தண்டனை குவைத் வழங்குவதன் மூலமாவது குவைத்தில் குற்றங்கள் குறையதா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவல், குவைத்தை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான வேலை செய்பவர்கள் ஒரு குரூப் பார்த்தீங்கன்னா ஹத்தாமா, அதாவது வீட்டு பணிப்பெண்கள் தாங்க. சில அரபி வீடுகளில் அரபா ஷின்ஷா ஷுகல் 24 மணி நேரம் வேலை, லீவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. 2 வருஷம் வெளி உலகை மறந்துட்டு வேலை செய்வது தான் எங்களுடைய வேலை சில அரபி வீடுகளில். இப்போ விஷயத்துக்கு வருவோம். மீண்டும் ஒரு முறை பிலிப்பைன் அரசு குவைத்திற்கு ஹத்தாமாக்களை அனுப்புவதை தடை செய்ய போவதாக அரப் டைம்ஸ் பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஹரால ஒரு குவைத்தி தன் வீட்டில் பணிபுரிந்த 2 பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண்களை கொலை செய்து தன் வீட்டு தோட்டத்தில் புதைத்து விட்டான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் கெப்தி ஏரியாவில் நடந்திருக்கு. இதில் ஸ்ரீலங்கா, நேபாள் மற்றும் பிலிப்பைன் இந்த 3 நாடுகளில் சென்ற 3 வீட்டு பணிப்பெண்கள் ஃபெஹம் குளித்து விட்டு தூங்கியதால் மரணமடைந்தார்கள். இதில் பிலிப்பைனுக்கு அனுப்பப்பட வேண்டிய ஹத்தாமா உடலுக்கு பதிலாக நேபாள் நாட்டு ஹத்தாமின் உடலை அனுப்பிட்டாங்க. இதனால கடுப்பான அந்த பணிப்பெண்ணின் குடும்பத்தார்கள் பிலிப்பைன் ஜனாதிபதி வரைக்கும் தங்களது போராட்டத்தை கொண்டு சென்றார்கள். அதனால இப்போ குவைத்திற்கு வீட்டு பணிப்பெண்களை அனுப்புவதை தடை செய்யப்படும் என சம்பந்தப்பட்ட வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தில் பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண்களுக்கு எதிராக ஏதாவது அத்துமீறலோ அநியாயமோ நடந்தால் முதல் ஆளாக பிலிப்பைன் அரசு குரல் கொடுப்பது வரவேற்கத்தக்கதாக உள்ளது. குவைத்தில் சுமார் 2,15,000 பிலிப்பைன் வீட்டு பணிப்பெண்கள் வேலை செய்கிறார்கள். பிலிப்பைன் விசா திடீரென ரத்து செய்யப்பட்டால் இந்த 2,15,000 ஹத்தாமாக்களின் குடும்பங்கள் பாதிப்புக்கு உள்ளாகும். ஒரு சிலர் செய்கிற தப்பால லட்சக்கணக்கான குடும்பங்கள் பாதிக்கப்படுகிறது. அடுத்த தகவல், வளைகுடா நாடுகளை பொறுத்தவரை வாழ்க்கை நடத்த செலவு குறைந்த நாடுகளின் பட்டியலில் குவைத் 2வது இடத்தை பிடித்துள்ளது. அதாவது ஜிசிசி நாடுகளில் வாழ்க்கைக்கு தேவையான செலவுகள், ரூம் வாடகை, மளிகை பொருட்கள், ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிடும் செலவு, இதையெல்லாம் கால்குலேட் பண்ணி குளோபல் காஸ்ட் ஆஃப் லிவிங் இண்டெக்ஸ் புள்ளி விவரத்தை வெளியிட்டுள்ளது. இதில் ஒமன் நாடு முதலிடத்தில் உள்ளது. இங்கு வாழும் வெளிநாட்டவர்களுக்கு குறைந்த செலவில் அத்தியாவசிய தேவைகள் நிறைவேற்றப்படுகிறது. 2ஆம் இடத்தில் குவைத் குறைந்த செலவுகள் உள்ள நாடு. 3வது இடம் சவுதி அரேபியா, 4வது கத்தார், 5வது பஹ்ரைன், 6வது துபாய். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள், உங்களுக்கு குவைத் எப்படி இருக்குது? குறைஞ்ச செலவில் உங்களுடைய அன்றாட தேவைகள் பூர்த்தி செய்யப்படுகிறதா அல்லது இல்லையா? உங்களுடைய பதிவுகளை மறக்காமல் கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்த தகவல், குவைத்தின் மிக முக்கிய மந்தகாவான பிரிந்தேல்கார் ஏரியாவில் தி ஜெனரல் டிராஃபிக் டிபார்ட்மெண்ட் மற்றும் உள்துறை அமைச்சகத்தின் உயரதிகாரிகள் இணைந்து நடத்திய அதிரடியான செக்கிங் மூலம் 1521 போக்குவரத்து விதிமீறல்கள் பதிவாகியுள்ளது. 53 வாகனங்கள் மற்றும் மோட்டார் சைக்கிள் சாலை விதிகளை மீறியதால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. அதுபோல தேடப்படும் குற்றவாளிகள் 12 பேரும், மதுபோதையில் இருந்த 2 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. குவைத்தின் துணை பிரதமர் ஷேக் ஃபஹத் அல் யூசுப் அல் சபா அவர்களின் உத்தரவின் பேரில் இக்காமா இல்லாமல் இருப்பவரும், மேலும் இக்காமா அதாவது விசா அடித்துக்கொண்டு சம்பந்தமே இல்லாமல் மற்ற கம்பெனியில் பணிபுரியும் வெளிநாட்டவர்களையும் குறிவைத்து கைது செய்யுமாறு உயரதிகாரிகளுக்கு துணை பிரதமர் அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். அதனால் நம்ம ஆளுங்க எந்த விசாவில் குவைத்துக்கு வந்தீங்களோ அந்த விசாவில் மட்டும் வேலை செய்யுங்க. அதுபோல் கள்ள டாக்ஸி அடிப்பவர்கள், குறிப்பாக குவைத் ஏர்போர்ட்லேருந்து ஆட்களை ஏற்றி செல்லும் கள்ள டாக்ஸி டிரைவர்கள் எச்சரிக்கை. ஏன்னா லீகலாக டாக்ஸி ஓட்டும் கார் டிரைவர்களே ஏர்போர்ட் பேசஞ்சர்களை பிக்கப் செய்யக்கூடாது என்ற சட்டம் அமலில் உள்ளது. அதனால் கள்ள டாக்ஸி டிரைவர்கள் மற்றும் டாக்ஸி டிரைவர்கள் ஏர்போர்ட் பேசஞ்சர்களை ஏர்போர்ட்லேருந்து பிக்கப் செய்வதால் ஸ்பாட்லே ஃபிங்கர் வைத்து நாடு கடத்தப்படுவீர்கள், எச்சரிக்கை. ஏன்னா குவைத்திற்கு வரும் பயணிகளை பிக்கப் செய்வதற்காகவே சில குவைத்திகள், அதாவது மிடில் கிளாஸ் குவைத்திகள், அவர்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு அவர்களுக்கு மட்டும் பயணிகளை ஏற்றி செல்ல சிறப்பு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இதில் முக்காவாசி பேர் பது குவைத்திகள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதுபோல் சிலருக்கு ஒரு டவுட் வரலாம், ப்ரோ நான் ஃபேமிலியோட குவைத்தில் இருக்கேன், என் ஒய்ஃப், பசங்க, அம்மா, அப்பா ஏர்போர்ட்டுக்கு வந்தாலும் கூட அவங்கள பிக்கப் செய்யக்கூடாதான்னு கேட்டிருந்தாரு. உங்கள் பிளட் ரிலேஷன், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இவர்களை ஏற்றி செல்வதில் மாஃபி முஷ்கில். கள்ள டாக்ஸி அடித்தால் மட்டுமே பிரச்சனை வரும். அதனால் நண்பர்களே, கட்டாயமாக இந்த மிக முக்கியமான தகவலை உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட்டுடைய அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜிஆர் டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிவிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன்
இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 14,800 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 32 குவைத் தினாருக்கு ஒமேன் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 18,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 43 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 15,800 ரூபாய்க்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 36 குவைத் தினாருக்கு ஒமான் ஏர்வேஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 29 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 89 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 36 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 279 ரூபாய் 85 பைசாவாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $958 ரூபாயாக உள்ளது. இப்போ நான் சொன்னது வந்து குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 27 தினார் 78 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 24 தினார் 831 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.